நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளியில் இன்று சுற்றுச்சூழல் நன்னாளை முன்னிட்டு அன்றாட வாழ்க்கையின் நெகிழியை தவிர்க்க இயலுமா இயலாதா என்னும் தலைப்பில் ராஜலட்சுமி, ஆதித்யா, ரோகிணி, அனுஷா, மஞ்சு பார்கவி ஆகியோர் கருத்தாட உள்ளனர். இந்த கருத்தாடலின் அடிப்படையில் தான் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என நம்புகிறேன். கருத்தாடலை தொடங்கலாம். நன்றி. காலையில் பல் துலக்கும் துலப்பாவில் இருந்து இரவு உறங்கும் வரை நமது அன்றாட வாழ்வில் பெரும்பாலானவை நெகிழி பொருட்கள் தான். நெகிழி பயன்பாட்டில் இந்தியா உலக அளவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் அதனை தவிர்க்க இயலாது என்பதற்கு மேலும் காரணங்களை கூறுகிறேன். நெகிழி பொருட்களின் விலை மிகவும் மலிவு, எளிதில் நுழையாது, லேசாக இருக்கும். நாம் விரும்பி அணியும் ஆடைகளின் நூலிழைகள் செயற்கை நெகிழி பொருட்களே எளிதில் தேயாது. மேற்கண்ட காரணங்களை எவரால் மறுக்க இயலுமா என்ன? அவ்வாறு இயலும் என்றால் அதனை இப்பொழுது கூறுமாறு வேண்டுகிறேன். நன்றி. நண்பர் வளவன் கூறிய செய்திகள் முற்றிலும் உண்மை. ஆனால் சுற்றுச்சூழலுக்கு அது எவ்வழியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொண்ட நெகிழியின் பயன்பாட்டை உறுதியாக குறைப்போம். ஏன் குறைக்க வேண்டும் என்பதனை இப்போது கூறுகிறேன். ஒரு முறை பயன்படுத்திய பின் தூக்கி எறியும் பொருட்களை உருவாக்குவது தீமையை தருகிறது என்பது சுற்றுச்சூழல் வல்லுநர்களின் கருத்தாகும். இதனை நெகிழி பைகளுடன் தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நெகிழி பொருட்களை எரித்து விடுகிறோம். இதனால் டயாக்சைடு என்னும் நச்சு புகை வெளிவருகிறது. நன்றி. மனிதன் உண்டிவிட்டு கீழே போடும் நெகிழி பொட்டலங்களை தின்னும் விலங்குகளின் குழாய்கள் பாதிக்கப்படுவதனால் அவை இறக்கின்றன. எளிதில் மக்காத சிதையாத நெகிழி பொருள்களால் கழிவுநீர் குழாய்கள், சாக்கடைகள் ஆகியவற்றை அடைப்பு ஏற்பட்டு தேங்கியால் நீரால் துர்நாற்றம், கொசுக்களும் பெருங்கம் போன்றவற்றோடு நோய்களும் ஏற்படுகின்றன. மக்காத பொருட்கள் நெகிழி மக்காத பொருட்களால் வேளாண் வளத்தை குறைத்து பயிர் வளர்ச்சியும் தடுக்கின்றன. நன்றி. நெகிழி முற்றிலுமாக தவிர்ப்பது இயலாது. ஏனெனில் கண்ணாடி, தகரம், அலுமினியம், மரம், இலை, சணல், காகிதப்பை, துணிப்பை இவற்றை தொடக்கத்தில் பயன்படுத்தினோம். அந்த பொருட்களுக்கு ஈடாக இன்று பெருமளவில் நெகிழி பயன்படுத்தப்படுகிறது. என் பாட்டிடன் கேட்டேன். அவர், நாங்கள் அந்த காலத்தில் கடைக்கு செல்லும் போது துணிப்பைத்தான் எடுத்து செல்வோம் என்றார். என் அம்மாவும் நான் சிறுவயதில் மல்லிகை கடையில் பொருள்கள் வாங்கும்போது காகித பொட்டலங்களை கொடுத்தார்கள் என்றார். இன்று பெரும்பாலான உணவகங்களில் நெகிழித்தாள்தான் இலைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே அவற்றை குறைக்க மாற்று வழிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். நன்றி. மாற்று வழிகள் பற்றி நானே கூறுகிறேன் நண்பர்களே. இலை, சணல், காகிதப்பை, துணிப்பை, வாழைநார் முதலியவற்றை செய்த பொருட்களையும் பைகளையும் நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். கேரளாவில் மக்கக்கூடிய காகித பையில் பால் அடைத்து விற்கப்படுகிறது. நன்றி. நம்மை